அண்மை செய்தி சென்னையில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணியை அமைச்சர் ஆனந்த் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலை போன்ற ஆறுகளின் தூர்வாரும் பணியானது தொடங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நீர்நிலை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். கோயம்பேடு அருகில் உள்ள கூவம் நதி பகுதியில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளை தூர்வாரும் பணியினை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் நீர்நிலையை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. பருவமழையை முன்னிட்டு தமிழக அரசு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள முக்கிய நீர்நிலைகளில் 3 நாள் விரிவான தூர்வாரும் மற்றும் பராமரிப்பு பணியை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறார். இது என்பது ஜூலை 27 முதல் 29ஆம் தேதி வரையும் 6 முக்கிய இடங்களில் கலாய்வு மேற்கொள்வார் என தெரிவிக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி சென்னை பிராந்தியத்தின் நீர் வலையமைப்பின் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், 54 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய்கள் மற்றும் 3700 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரிகள் அடங்கியுள்ளதால் முறையான தூர்வாரும் பணிகள் அவசியமாகிறது. பருவமழை காலத்திற்கு முன்பாக இந்த பணியை முடித்துவிட மாநில அரசு இலக்கு வைத்திருக்கிறது. சமூக பங்களிப்புகளை வழங்கும் பெருநிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓஸ் மற்றும் குடிமக்கள் தன்னார்வலின் தீவிர பங்கேற்புடன் நீர்வளத்துறையால் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூவம், அடையாறு மற்றும் கொசஸ்தலை ஆறு ஆகிய ஆறுகள் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட விரிவான வலையமைப்பு, பக்கிங்காம் கால்வாய் மற்றும் ஒக்கியம் மடுவு வாய்க்கால், அடையார், கூவம், முட்டுக்காடு ஆகிய இடங்களில் உள்ள களிமுகங்கள் மற்றும் வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம் மற்றும் கோவிலம்பாக்கம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பெரிய ஏரிகள். அமைச்சர் ஆனந்த் இன்று கோயம்பேடு அருகே உள்ள கூவம் ஆற்று பகுதியையும் ஒக்கியம் துறைப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒக்கியம் மடு வடிகாலையும் ஆய்வு செய்து தனது பணியை தொடங்க இருக்கிறார். மிக முக்கியமாக பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பணியை தூர்வாரும் பணியை முழுமையாக ஆய்வு செய்து செய்யாத பணியை மேற்கொள்வார் என்ற அடிப்படையில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, அண்மை செய்தி சென்னையில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் பணியை அமைச்சர் ஆனந்த் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலை போன்ற ஆறுகளின் தூர்வாரும் பணியானது தொடங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நீர்நிலை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். கோயம்பேடு அருகில் உள்ள கூவம் நதி பகுதியில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்நிலைகளை தூர்வாரும் பணியினை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் நீர்நிலையை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் ஆய்வு செய்து தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. பருவமழையை முன்னிட்டு தமிழக அரசு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள முக்கிய நீர்நிலைகளில் 3 நாள் விரிவான தூர்வாரும் மற்றும் பராமரிப்பு பணியை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறார். இது என்பது ஜூலை 27 முதல் 29ஆம் தேதி வரையும் 6 முக்கிய இடங்களில் கலாய்வு மேற்கொள்வார் என தெரிவிக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி சென்னை பிராந்தியத்தின் நீர் வலையமைப்பின் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், 54 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய்கள் மற்றும் 3700 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரிகள் அடங்கியுள்ளதால் முறையான தூர்வாரும் பணிகள் அவசியமாகிறது. பருவமழை காலத்திற்கு முன்பாக இந்த பணியை முடித்துவிட மாநில அரசு இலக்கு வைத்திருக்கிறது. சமூக பங்களிப்புகளை வழங்கும் பெருநிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓஸ் மற்றும் குடிமக்கள் தன்னார்வலின் தீவிர பங்கேற்புடன் நீர்வளத்துறையால் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூவம், அடையாறு மற்றும் கொசஸ்தலை ஆறு ஆகிய ஆறுகள் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட விரிவான வலையமைப்பு, பக்கிங்காம் கால்வாய் மற்றும் ஒக்கியம் மடுவு வாய்க்கால், அடையார், கூவம், முட்டுக்காடு ஆகிய இடங்களில் உள்ள களிமுகங்கள் மற்றும் வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம் மற்றும் கோவிலம்பாக்கம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பெரிய ஏரிகள். அமைச்சர் ஆனந்த் இன்று கோயம்பேடு அருகே உள்ள கூவம் ஆற்று பகுதியையும் ஒக்கியம் துறைப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒக்கியம் மடு வடிகாலையும் ஆய்வு செய்து தனது பணியை தொடங்க இருக்கிறார். மிக முக்கியமாக பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பணியை தூர்வாரும் பணியை முழுமையாக ஆய்வு செய்து செய்யாத பணியை மேற்கொள்வார் என்ற அடிப்படையில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, நௌஷாத், விவரங்களுக்கு நன்றி.